வினோத், குட் மார்னிங் ஃபாதர். நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல இல்லையா? இந்தாங்க. இதுக்கு அந்த செக் பாஸ் ஆயிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? சிமெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து ரொம்ப நாளாச்சு. லஞ்சம் கொடுத்தா தான் தருவேன்னு சொல்றான் அவன். நான் லஞ்சம் கொடுக்கறதா இல்ல. இது எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு பாப்போமே. அது சரி, உங்களுக்கு இருக்கு சிமெண்ட்? 60 குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கக்கூஸ் தான் இருக்குது. 4-5 கட்டணும். ஆமா, அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சிமெண்ட் வேணும்? வேண்டாம் வேண்டாம், நீங்க தர வேண்டாம். 4000 ரூபாய் செக்கு, சாக்லேட்ஸ் வேற வேண்டாம். நான் வாங்க மாட்டேன். அதுக்குள்ள நான் என்ன நான் வாங்க மாட்டேன்ப்பா. வாங்க முடியாது. இல்ல, இங்க எனக்கே சிமெண்ட் கஷ்டம். அவுட். இங்கேயும் சிமெண்ட் கிடையாது. அப்புறம் ஃபாதர், என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம். ஆமா வினோத், உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன? உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து இறந்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்ன வியாதி? வியாதி இருந்துச்சு ஃபாதர், ஆனா குழந்தைக்கு இல்ல, எங்களுக்கு தான். ஒரு குழந்தை எங்களுக்கு கொடுத்த கடவுள் கூடவே கொஞ்சம் அழகையும் சேர்த்து கொடுத்துட்டார். அந்த பெருமையில எங்க பார்ட்டி நடந்தாலும் அந்த குழந்தைய அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போவோம். எல்லாரும் பார்த்து பெருமை பண்ணும், பாராட்டணும்னு நினைச்சேன். அந்த திமிரு கடவுள் கொடுத்த தண்டனை தான். ஒரு பர்த்டே பார்ட்டியில போட்ல போயிட்டு இருக்கும்போது குழந்தை தவறி தண்ணியில விழுந்துருச்சு. அப்ப கூட அந்த குழந்தை செத்துட்டதான் நான் நினைக்கவே இல்லை. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் தான். வேற குழந்தை இல்லையா? இல்ல ஃபாதர், தலைப்பிரசவமே ரொம்ப சீரியஸா போச்சு. இனிமே என் மனைவிக்கு குழந்தையே பிறக்க கூடாதுன்னு டாக்டருக்கு சொல்லிட்டேன். ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாமே. இதுதான் 4 வருஷமா எல்லாரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாமே, ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாமே. இதைத்தான் 4 வருஷமா நானும் என் மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லி சொல்லி அழுத்து போச்சு ஃபாதர். விடுங்க, வேற ஏதாச்சும் பேசுவோம். அப்படி விட்டுட்டா எப்படி? அந்த அம்மா வாழ்க்கை பட்டு போயிடாதா? நீங்க தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். உங்களை விட்டு அவளுக்கு வேற யார் இருக்கா? இத கொண்டு வந்து ஏன் என் கையில கொடுத்தீங்க? ஒரு பொண்ணை கழட்டி தந்தா அவளுக்கு வாழ்க்கையே வேண்டான்னு அர்த்தம். இது எனக்கு வேண்டாம், அவ கழுத்துல தான் இருக்கணும். இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும், நீங்க தான் அவ வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கன்னு. இத பாருங்க வினோத், உங்களை நான் கட்டாயப்படுத்தல, மனசுல எதையும் வச்சுட்டு பேசல. என்கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, வேணும்னா வந்து பாருங்க. அத சொல்லத்தான் நான் வந்தேன். வரேன். லட்சுமி, நான் தண்ணி அடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? ஏன் அப்படி கேக்குறீங்க? எவ்வளவு நாள் சிந்து சொல்ல. நம்ம சிந்து போனதுக்கு அப்புறம் நீங்க குடிக்கல. 4 வருஷம் இருக்குமா? இன்னைக்கு நான் தண்ணி அடிக்க போகிறேன். ஏன்? பின்ன என்னம்மா, காலையில எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், டிஃபன் சாப்பிடுறேன், ஒர்க் சைட்டுக்கு போயிடுறேன், திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறேன். மிஷின் மாதிரி இருக்கு. இது ஒரு வாழ்க்கையாமா? இப்ப என்ன செய்ய சொல்றீங்க வினோ? இந்த பட்டு புடவை கட்டிக்கிற, நகையெல்லாம் போட்டுக்கிற, தலை நிறைய பூ வச்சுட்டு நீ என்னோட வர்ற. எங்க? வேறங்க, அந்த ஆரோக்கியமான அனாதை இல்லத்துக்கு தான். எதுக்கு? இதுக்கு தான். முடியாது, என்னால முடியாது. என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நம்ம குழந்தைய உங்களால வேணும் மறக்க முடியும், என்னால இங்க இருந்து தூக்கி எறிய முடியல. வேறொரு குழந்தைய என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. என்ன லட்சுமி இதெல்லாம்? குழந்தை எடுத்து வளர்த்திருக்காம உன்னை நாங்க வர சொன்ன, சும்மா அப்படியே போயிட்டு வருவோமே, ஜஸ்ட் ஃபார் சேஞ்சுன்னு வச்சுக்க. பாரு, அங்க இருக்கிற ஃபாதர் எவ்வளவு நல்லவர்னு தெரியுமா? இந்த செயினையும் கூட கொடுத்தாரு. என்ன சொன்னார் தெரியுமா? இது அனாதை இல்லத்துல இருக்க வேண்டியது இல்ல, உன் மனைவியோட கழுத்துல தான் இருக்கணும்னு சொன்னார். ஏன் திருப்பி வாங்குனீங்க? என்ன, அந்த ஃபாதர் என்ன எப்படி எல்லாம் திட்டுறாருன்னு உனக்கு தெரியாது. உன் வாழ்க்கை கட்டத்துக்கு நான் தான் காரணமாமா. லட்சுமி ப்ளீஸ், நீ கண்டிப்பா வரணும். சரி வரேன்.
நிஜமா? அப்ப இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு புது புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு வரணும். நானும் போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். லட்சுமி, எக்கச்சக்கமா இருக்கியே. கல்யாணத்தப்ப கூட நீ இவ்வளவு எடுப்பா இல்ல. போலாமா? வா வா வா. ஃபாதர், வணக்கம் ஃபாதர். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. லட்சுமி என் வைஃப். பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுதே, சொல்லணுமா? வாங்க உட்காருங்க. வினோத் சொன்னதுக்கு அப்புறம் தான் விவரம் பூராவும் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுளுக்கு யார் மேல ரொம்ப பிரியமோ அவங்கள சீக்கிரம் கூப்பிட்டுக்குவாருன்னு சொல்லுவாங்க. உட்காருங்க. என் விஷயத்துல கடவுளுக்கு இஷ்டம் இல்லை, அதனாலதான் நான் கிடந்து கஷ்டப்படுறேன். சொல்றது சரிதானே? தெய்வம் ஒண்ணை எடுத்தா இன்னொன்னு கொடுக்கும்னு நீங்க நம்பணும். நான் அந்த குழந்தையை கூப்பிடுறேன். என்னங்க ஃபாதர்? நம்ம டீனுவை கூட்டிட்டு வா. டீனுவை கூட்டிட்டு வாங்குறேன். சரிங்க ஃபாதர். டீனு கண்ணு, வாங்க 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 வாங்க. வாங்க. எதுக்காக கூப்பிட்டீங்க? உன்னை பாக்குறதுக்காகத்தான். வாங்க. வந்துட்டேன். எதுக்காக கூப்பிட்டீங்க? அதான் சொன்னேனே, உன்னை பாக்குறதுக்காகத்தான். ஐயையே, இங்கு தோ பாருங்க. ஐயோ, மூடாம அப்படியே வச்சுட்டேன். கொண்டாங்க. இப்படி மூடி வைக்கணும், அப்பதான் இங்கு கொட்டாது. டீனு, இவங்க உனக்கு தெரியுமா? கூப்பிடுறாங்க. ஓமா. என்ன? உனக்கு என்ன தெரியுமா? ஐயோ, நீ என் கூட வர்றியா? உனக்கு இஷ்டம்னா நீ போகலாம். எங்கே? எங்க வீட்டுக்கு தான். அங்க என்னென்ன இருக்கு? உனக்கு என்னென்ன வேணும்? வெக்கப்படாம சொல்லுமா. பெலூன் இருக்கா? சோப்பு பெலூன். சிகப்பு பலூனா? சரி, சிகப்பு பலூன். அப்புறம் பட்டர்ஃப்ளையோட படம். ஐயோ, அது நிறைய இருக்கே. அப்புறம் என்ன வேணும்? அப்புறம் அப்புறம் சின்ன சட்டி பானை இருக்கா? சட்டி பானையா? அது இருக்கு.
சட்டி பானையில இருக்கு? பொம்மை குட்டி அம்மாவுக்கு சோறு பொங்கறதுக்கு. பொம்மை குட்டி அம்மாவுக்கா? அது யாரது? யார் ஃபாதர் பொம்மை குட்டி அம்மாங்கிறது? அவளே சொல்லுவா. சோறு பொங்கி வச்சு கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு 3 தடவை கூப்பிடணும். அப்பதான் பொம்மை குட்டி அம்மா வரும். சரி, யார் அந்த பொம்மை குட்டி அம்மா? நான் தான். இது யாருன்னு தெரியுமா? யாருன்னு கேளு. நீங்க யாரு? இருக்காங்க. நான் அவங்க கூட வரட்டுமான்னு கேளு. நான் உங்க கூட வரட்டுமா? லட்சுமி போலாங்கிற. லட்சுமி லட்சுமி போலாங்கிறல்ல. எதுக்கா இப்படி ஆடுற? நீ நடந்துக்கிட்ட முறை உனக்கே நல்லா இருக்கா? ஆமா, நீ படிச்சவ தானே, எதுக்கா இப்படி சீப்பா பிஹேவ் பண்ற? நீ எல்லாம் பொம்பளையா? உன்னை இந்த அளவுக்கு எடுத்தது நான் தான். அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நம்ம குழந்தைகிட்ட யாராவது இப்படி நடந்துக்கிட்டா நீ பொறுத்துக்கிறியா? அந்த குழந்தை எடுத்து வளர்க்கணும்னு நான் சொன்னா உனக்கு பிடிக்கல, சும்மா இருக்க வேண்டியதானே? தாய் தந்தை இல்லாத அனாதை குழந்தை அது, அதுக்கிட்ட போய் ஈவரக்கம் எல்லாம் நடந்துக்கிட்டியே. அந்த ஃபாதர் நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்த, எல்லாத்தையும் ஒரு நொடியில கெடுத்துட்டிய. ஏன் லட்சுமி இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? உனக்கே தப்புன்னு தோணல? என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்ககிட்ட கோவமா ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பேன், இல்ல உன் மனசு நோவும்படியா நடந்திருப்பேன். என்ன ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்படி தவிக்க விட்டு வேடிக்கை பார்த்து உனக்கே நியாயம் தோணுதா? எவ்வளவுதான் பொறுப்புசாலியா இருந்தாலும் இப்ப நீ நடந்துக்கிற முறை இருக்க எவனுமே சகிச்சுக்க மாட்டான். நான் மாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ கொஞ்சம் கூட சட்டமான ஓ வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாய தரந்து பேச, உன் கௌரவம் என்ன குறைஞ்சா போயிடும். உனக்கு என்ன திமிரா இல்ல தாங்க அகங்காரமா? குழந்தை செத்ததுல இருந்து 4 வருஷமா உனக்கு நிம்மதி இல்லாம என்னையும் நிம்மதியா இருக்க விடாம என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கிய. நீங்க உன் தையல் மிஷினும். ஏன் இப்படி வெறித்தனமா நடந்துக்கிறீங்க? ஏன் வினோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு நானும் அவங்க கூட வரேன்னு சொன்னேன். நீங்க தானே என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனீங்க. சும்மா பார்த்துட்டு வரலாம்னு சொன்னீங்க. அங்க போய் அந்த குழந்தைய கொண்டு வந்து என் கண்ணு முன்னால நிக்க வச்சு அந்த ஃபாதரும் நீங்களும் சேர்ந்து எவ்வளவு கேவலமான ஒரு நாடகத்தை நடத்துனீங்க. கடைசியா சொல்றேன், இந்த ஜென்மத்துல என் குழந்தைய என்னால மறக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு குழந்தை தான் வேணும்னா, மனைவி கிட்ட கிடைக்கிற சுகம் தான் உங்களுக்கு முக்கியம்னா, தயவு செஞ்சு என்ன விவாகரத்து பண்ணிட்டு தாராளமா வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணி. உயிரே உயிரின் பொழியே ஒரு நாள் உறவாயிருவே. நம் பந்தங்கள் சொந்தங்கள் இன்றான் நேற்றான் பேசல் இன்பங்கள் துன்பங்கள் என்றும் வாழ்வின் உண்மைகள். உயிரே உயிரின் பொழியே ஒரு நாள் உறவாயிருவே.
வந்ததம்மா அள்ளி அள்ளி கட்டிக்கொள்ள ஆனந்தமா கிள்ளைகளின் செல்ல மொழி கேட்டதம்மா ஒரு மறு சிறு கூட்டில் கிளி ஒன்று இல்லை திருந்திட பொறுத்தாது தாயம்பின் இல்லை பால்முக பறக்காமல் தடுமாறும் சேமுகம் கண்டால் தான் நிலை மாறும் உயிரே உயிரின் பொழியே ஒரு நாள் உறவாயுதுவே நம் பந்தங்கள் சொந்தங்கள் இன்றான் பேசும் இன்பங்கள் துன்பங்கள் என்றும் வாழின் உண்மைகள் உயிரே உயிரின் பொழியே ஒரு நாள் உறவாயுதுவே துணையாய் வழி வந்து என்னை சேர்ந்த அன்பே இனியும் உனை போல இணையேறு அன்பே எனக்கென நீதானே நம் வாழ்வில் உனக்கென நான் தானே என்னாலும் ஓ உயிரே உயிரின் பொழியே ஒரு நாள் உறவாயுதுவே சொந்தங்கள் இன்றான் ஏற்றான் பேசும் இன்பங்கள் துன்பங்கள் என்றும் வாழ்வின் உண்மைகள் உயிரே உயிரின் பொழியே ஒரு நாள் உறவாயுதுவே அது உள்ள உள்ள ஏதோ ஒரு பார்ட்ஸ் உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன ஸ்க்ரூன்னு காணாம போயிடுச்சு. சின்ன ஸ்க்ரூ தான், இங்கதான் எங்காவது இருக்கும். நான் போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். வேண்டாம், புதுசு வாங்கிட்டு வந்துடுறேன். புதுசு தான் கரெக்ட் இல்ல? லட்சுமி, முதல் தடவை உன்னை நான் அடிச்சிட்டேன்ல. ஐ எம் வெரி சாரிம்மா. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காகத்தான் எதையோ நினைச்சு என்னமோ ஆயிடுச்சு. இனிமே இப்படியெல்லாம் நடக்காது. சாகுற வரைக்கும் எனக்கு நீயும், உனக்கு நானும், வேற யாருமே வேண்டாம். ராத்திரி பூரா நீ சொன்ன மாதிரியே இந்த டிசைன் வரைஞ்சிருக்கேன். இது